அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் வரலாறு 4ஆம் இயல் பகுதி 3. இந்த பதிவில் அதியரின் கட்டடக்கலை சில சிறப்பு கூறுகள், அதியர் சோழர் பழுவேட்டரையர் உறவு, திருச்செங்கோடு செப்பேடு, செப்பு பட்டயங்கள், கொல்லி மழவர் குடைவரை கொடைவித்த சிற்பிகள் ஆகியவற்றை விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். தான்தோன்றி மலை கரூரில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் காவிரியின் வடகரையில் திண்டுக்கல் சாலையில் தான்தோன்றி மலை என்ற ஒரு குன்று உள்ளது. மிக குறைந்த உயரம் கொண்ட இம்மலையில் ஒரு குடைவரை உள்ளது. இக்குடைவரை ஒரே ஒரு உயர்ந்த பீடம் போன்ற கருவறை உடையதாய் 2 தூண்களுடன் செதுக்கப்பட்டுள்ளது. இக்கருவறையின் பின் சுவரில் திருமால் நின்ற கோலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளார். இப்பின் சுவரின் இருந்து தொடர்ந்து வரும் சுவர் அமைப்பில் ஒரு மண்டபம் போன்ற பகுதியும் செதுக்கப்பெற்று 2 ஓரங்களிலும் 2 துவார பாலகர்களின் உருவங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பாறையின் முகப்பு பகுதியில் மிக அழகிய பூதவரியொன்று செதுக்கப்பட்டு விளங்குகின்றது. கருவறை திருமால் சுமார் 10 அடி உயரமுடையதாகவும் 2 துவார பாலகர்களும் ஏறக்குறைய அதே உயரம் உடையவர்களாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். மிகவும் தேய்ந்த நிலையில் தட்டையான உருவ அமைப்பில் இவை மூன்றுமே விளங்குவதால் கலைத்திறனை அறிய இயலாத நிலையினை இன்று அடைந்து விட்டன. எனினும் அங்குள்ள பூதவரி கலைஞர்களின் கலைத்திறனையும் குடைவரையின் காலத்தினையும் அறிய உதவும் சான்றாய் அமைந்துள்ளது. அறிஞர் ஒருவர் இக்குடைவரையின் வடிவமைப்பினை கொண்டு நாமக்கல் இலக்குமி நரசிம்மர் குடைவரைக்கும் இதற்கும் உள்ள ஒப்புமையினை சுட்டிக்காட்டி இதுவும் அதியமான்களாலே செய்விக்க பெற்றிருத்தல் வேண்டும் என்கிறார். மேலும் இக்கோயிலுக்கு உரியதாய் இன்றும் வழங்கப்பெறும் தலபுராணம் இக்கருத்துக்கு அரண் சேர்ப்பதாய் விளங்குகிறது. சோமசர்மன் என்ற அந்தணன் குழந்தையின்மையால் சோர்ந்து இம்மலையினை சுற்றி வரும் காலத்து இங்கு சுயம்பு மூர்த்தியாய் வெளிப்பட்ட இறைவன் அவனுக்கு அருள் பாலித்தான். தான் வழிபட்ட இறைவனுக்கு அச்சோமசர்மன் இவ்விடத்தில் கோயில் எடுத்தான் என்று அங்கு வழங்கும் தலபுராணம் கூறுகிறது. நாமக்கல் குடைவரையினை செய்வித்த மன்னனும் சோமன் என்ற பெயருடையவன் அல்லது சோமகுலத்தினன் என்ற கல்வெட்டு செய்தி இங்கு நினைவு கூறத்தக்கது. சோமகுலத்தினன் என்று கொள்வது சரியல்ல. அதியரும் சேரரை போன்றே அக்குலத்தினை சார்ந்திருப்பது இங்கு சோமை என்று குறிப்பிடுவது அம்மன்னன் சோமயாஜி என்ற விருது பெயரை பெற்றதால் அமைந்தது. அதியர்குல அரசர்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டளவில் கரூர், நாமக்கல் உள்ளிட்ட பெரும் பகுதியினை குறைந்தது ஒரு 100 ஆண்டு காலமாவது ஆண்டிருத்தல் வேண்டும் என்றும் இக்காலகட்டத்தில் அமைதியாய் களப்பணிகளும் செய்திருத்தல் வேண்டும் என்றும் அவர்களது வளர்ச்சியினை விரும்பாத பாண்டிய நெடுஞ்சடையின் ஆயிரவேலி, ஐயூர், புகழியூர் ஆகிய இடங்களில் அதியரை வென்றான் என்றும் இந்நூலில் 2ஆம் இயலில் விளக்கப்பட்டுள்ளது. எனவே இத்தான்தோன்றி கிபி 8ஆம் நூற்றாண்டில் அதியரால் எடுக்கப்பட்ட குடைவரை என கூறலாம். இக்கருத்து திரு சர்க்கார் அவர்களாலும் கூறப்பெற்றுள்ளது. அதியர் சோழர் பழவேட்டரையர் உறவு. சோழ மன்னன் கண்டராதித்தரின் பட்டத்தரசி செம்பியன் மாதேவி மழவரையர் மகளார் என்றும் மழப்பெருமான் அடிகள் என்றும் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகிறார். இவ்வம்மையார் கொல்லி மழவர் மகளாத்தான் இருக்க வேண்டும். பிறகு உத்தம சோழன் காலத்தில் பழுவேட்டரையன் மறவன் கண்டனின் மாமடி மழவர் கொங்கணி சென்னி நம்பி என்பான் கீழப்பழுவூர் மரவணீஸ்வரர் கோயிலில் விளக்கரிக்க நிலக்கொடை வழங்கியிருக்கிறான். திருச்செங்கோடு செப்பேடு. சங்ககால மன்னன் ஓரியின் காலத்தில் இருந்து குறுநில மன்னர்களாக விளங்கிய கொல்லி மழவர்கள் கிபி 8ஆம் நூற்றாண்டு முடிய சிறந்த நிலையில் விளங்கி இருக்கின்றனர். அதற்கு பிறகு அவர்களது செல்வாக்கு தாழத் தொடங்கி இருக்கிறது. சோழ வேந்தர்களின் எழுச்சியே இதற்கு காரணமாகலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டளவில் சுந்தர சோழன் ஆட்சியின் போது 2 மழவர் குல அதிகாரிகள் இருந்திருப்பது திருச்செங்கோட்டில் இருந்து கிடைத்துள்ள 2 செப்பேடுகளினாலும் புலனாகிறது. இவ்வதிகாரிகளில் கொல்லி மழவன் பிரதிகண்டவர்மன் தந்தையாகவும் கொல்லி மழவன் பிரதிகண்ட சுந்தர சோழன் மகனாகவும் இருக்கலாம் என்று இவ்வியல் ஆசிரியர் தெரிவிக்கிறார். சோழ வேந்தர் சுந்தர சோழனின் 9ஆம் ஆட்சி ஆண்டில் கொடும்பாலூர் சிறிய வேளார் தலைமையில் சோழர் படை இலங்கைக்கு சென்று போர் புரிந்தபோது போரில் சிறிய வேளார் உயிரிழந்தார் என்று ஒரு கல்வெட்டு தெரிவிக்கிறது. மேற்குறிப்பிட்ட போரில் சிறிய வேளாருக்கு துணையாக கொல்லி மழவன் ஒற்றியரசன் பிரதிகண்டன் பங்கேற்று இறந்து போனதின் காரணமாகத்தான் கொல்லி மழவன் சுந்தர சோழன் தம் தந்தையின் மாதாகம் தணிப்பதற்காக பரமேஸ்வரருக்கு நிலதானம் வழங்கியிருக்கிறான் என்பதும் இவ்வியல் ஆசிரியரின் கருத்தாகும். 2 செப்பு பட்டயங்களின் வாசகங்கள். முதல் செப்பு பட்டயம் முதல் ஏட்டின் முன்பக்கம்.
ஸ்வஸ்தி ஸ்ரீ கோவிராஜகேசரி பத்மர்க்குத் திருவழுத்தி செல்லா நின்ற யாண்டு அஞ்சாவது இவ்வாண்டு கொல்லி மழவன் ஒற்றியூரான் பிரதிகண்ட வர்மானனின் எந்நாட்டுத் தூசியூர் தென்புலத்து நிலம் கிழக்கொல்லை பிடரியார் நிலத்துக்கும் அமைச்சிக்கும் பூநாற்றி அணைக்கும் மேற்கும் தெற்கொல்லை திருப்பாறைக்குக் கிழக்கு கண்ணாட்டுப் பெரும்பரம்புக்கும் வடக்கும் திருப்பாறைக்கு மேற்கு கண்ணாட்டுக்குப் பெரும்பரம்புக்கு வடக்கும் மேற்கொல்லை சூளைகுளமான காந்தலேரிக்குத் தானொன்றி பிரான்கோ. முதல் ஏட்டின் பின்பக்கம். இலுந்தூசியார் தென்வாய் வாயிலினின்று தெற்கு நோக்கிப் போன பெருவழிக்கும் கிழக்கும் வடகொல்லை தூசியூரு பழுவூருக்குத் தெற்கும் தாமரைக் குளமும் இக்குளத்தால் நீர்க்கோவையும் இதடுபிவிரான் பூமியும் கற்றளி ஏரின் புதுக்குளமும் இக்குளத்துக்கு நீர்க்கோவையும் இக்குளத்துக் கீழே எல்லையாவது கிழக்கொல்லை கண்ணாட்டு மேற்குந்தெற்கொல்லை கட்டி நாகன் கூவலெட்டேரிக்கு வடக்கு மேற்கெல்லை முக்குருவிற்கு கிழக்கு வடக்கெல்லை ஏரிக்கும் தெற்கும் கணவதி நல்லூரான் அமண்டிக்குடியும் அவ்வூர் நன்புலமும் செப்புலமும் விசை பெருநான். இரண்டாம் ஏட்டின் முன்பக்கம். கெல்லையினிலம் மேநோக்கின் மரமும் கீழ்நோக்கின கிணறும் புற்று முடக்குறையும் உடும்போடியாமை தவழ்ந்து எப்பேற்பட்ட நிலமும் தூசியூர் திருக்கற்றளி திருமூலஸ்தானமுடைய பரமேஸ்வரர்க்கு உதகபூர்வஞ் செய்து எல்லையும் கல்லுந்தெரித்து கொடுத்தேன் கொல்லி மழவன் ஒற்றியூரான் பிரதிகண்ட வர்மனேன் கணவதி நல்லூர் அமணன்குடி தூசியூர் திருமூலாட்டானம் உடைய பரமேஸ்வரருக்கு உதகபூர்வம் செய்துக. இரண்டாம் ஏட்டின் பின்பக்கம். உடுத்தேன் ஒற்றியூரான் பிரதிகண்ட பன்மனேன் தூசியூர் திருமூலட்டான முடைய பரமேஸ்வரரும் தமக்கு பஞ்சமாசப்தம் 5 வகை இசை கொட்டுகின்ற உவச்சங்களுக்கு கணவதி நல்லூரான அமன்குடி உதகபூர்வம் செய்து கொடுத்தேன். திருக்கற்றளி உடைய பரமேஸ்வரருக்கு இதனை ரக்ஷிப்பான் ஸ்ரீபாதமென் தலைமேலென இறக்கினேன் வழியெழ மொழியான் வளர்வான். கொல்லி மழவர் குடைவரைகளை குடைவித்த சிற்பிகளின் பெயர்கள். நாமக்கல் குடைவரை கோயிலுக்கு அருகில் பாறை பகுதிகளில் சில சிறு கல்வெட்டுக்கள் வட்டெழுத்திலும் கிறந்த எழுத்திலும் பொறிக்கப்பட்டிருப்பது அண்மையில் தெரிய வந்தது. இவை மேலே குறிக்கப்பட்ட இரு குடைவரைகளையும் குடைந்தமைத்த சிற்பிகளின் பெயர்களாக இருக்கலாம் என்று இவ்வியல் ஆசிரியர் தெரிவிக்கிறார். ஆதலால் இக்கல்வெட்டுகளும் கிபி 8ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தவை. அச்சிற்பிகளின் பெயர்கள் கீழ்வருமாறு: நயபர பெருந்தச்சன், தச்சநக்கன், செயபராபதன், திப்பயன், குனிமிலி, புலிக்குட்டி, குறைவிலைக்கி, நந்திக்கோரன் குளியாறு, பழிக்கூளன், ஸ்ரீ அடிகளடியான் குறைக்கூத்தன், தச்சாப்பதன், அதிமூர்க்குமரி, பரமக்கீதி. மேலும் 3 பெயர்கள் சிதைந்து காணப்படுகின்றன. மழவர் பற்றி அறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் தாயவன் யாவுக்கும் தாழ்சடை மேல் தனித்திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தொல்சீர் துளையால் பரவும் வேயவன் மேல்மழ நாட்டு விரிபுனல் மங்கலக்கோன் ஆயவன் ஆயனென்னை உவந்து ஆண்டு அருளினனே என்னும் திருத்தொண்டர் திருவந்தாதி மழநாட்டை குறிப்பிட்டுள்ளதை அறிஞர் சதாசிவ பண்டாரத்தார் தெரிவித்துள்ளார். அங்கன் அகன்று அம்மருங்கில் அங்கணர் தம்பதி பிறவும் அணைந்து போற்றி செங்கமல பொதி அவிழ செயல்பாயும் வயல்மதுவால் சேரு மாறா பொங்கொலி நீர் மழநாட்டு பொன்னி வடகரை மிசைப்பொய் புகழி வேந்தர் நங்கள் பிரான் திருப்பாச்சில் ஆச்சிரமம் பணிய நன்னும் போ என்னும் பெரிய புராணம் பாடலும் மழநாட்டை குறிப்பிடுகிறது. பெரிய புராணத்தின் ஆணைய நாயனார் புராணத்தில் 1ஆம் 7ஆம் பாடல்களிலும் மழநாடு பற்றி குறிப்பு உள்ளது. இக்குறிப்புகளால் சோழ நாட்டில் மழநாடு என்னும் ஒரு பகுதி இருந்ததை அறிய முடிகிறது. ஆனால் சங்க இலக்கியங்களில் மழவர் பற்றிய குறிப்பு சேர நாட்டுடன் இணைந்தே இடம்பெற்றுள்ளது. எனவே மழநாடு சேர நாட்டின் ஒரு பகுதியையும் கொண்டதாக இருந்திருக்கும் என எண்ணுவதற்கு இடமுண்டு என்று பண்டாரத்தார் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர்களும் மழவர்கள் தமிழ்நாட்டில் தொன்றுதொட்டு வாழ்ந்து வரும் பழங்குடிகள் என்று தெரிய வருகின்றது.
இப்பொழுது அவர்களின் வன்னிய வகுப்பினரை சார்ந்தவர்களாக இங்கே அரியலூரில் இருக்கின்றனர் என்று தாம் எழுதிய நல்லுரை கோவையில் முதல் பாகத்தில் பக்கம் 43 எழுதியிருக்கிறார். ஆதலாலும் கொல்லி மழவர் தற்போதுள்ள வன்னியரின் முன்னோர் என்பது உறுதியாகிறது. இத்துடன் 4ஆம் இயல் முடிவடைகிறது. 5ஆம் இயலில் மலையமான்களின் வரலாற்றை தெளிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.